ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஆனபிள் சீரீஸை சேர்ந்த 3 படத்தையும் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இருங்க, சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், உடனே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மொத்தம் இதில் 3 படம் இருக்குது. பட் ரிலீஸ் ஆர்டர் வச்சு பார்க்காம கதை என்ன ஆர்டரில் நடக்குதோ அந்த ஆர்டரில் தான் இந்த வீடியோஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கேன். முதல்ல ஆனபிள் எப்படி உருவானா அப்படிங்கிற கதை, அடுத்த படம் ஆனபிள் எப்படி லோலாயம் பண்ணுங்கிற ஒரு கதை, ஃபைனலாக ஆனபிள் எப்படி கான்ஜூரிங் யூனிவர்ஸில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸான எடன் லொரைன் கிட்ட போய் சேருதுங்கிற அந்த ஒரு கதை. ஆப்வியஸா கான்ஜூரிங் படம் பார்த்துருந்தீங்கனாலே அதோட ஆரம்பத்திலேயே காமிச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த ஸ்டோரி. நீ சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியலையே அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க கூடாதுன்னு நீ சொல்ல வரையா அப்படின்னு நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. டெஃபினட்டா நீங்க தான் இந்த வீடியோ பார்த்தாகணும். ஒண்ணுமே யோசிக்காதீங்க, சும்மா பார்க்க ஆரம்பிங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் ஆனபிள் கிரியேஷன். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு டாய் மேக்கரை காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கிற சில டாய் எல்லாத்தையும் செய்வாரு. இவர் பேர் முல்லென்ஸ். அவரோட ஒர்க் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க ஒரு பேப்பரை கொண்டாந்து அவரோட கதவு கடியில போட்டுட்டு போறாங்க. அவருமே வெளியே அந்த பேப்பரை எடுத்து படிச்சு பாக்குறாரு. என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு எழுதி இருக்குது. நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு பேப்பர் கிடக்குது. அதுல கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவருமே ஒரு பேப்பர்ல என்னத்தையும் எழுதிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இந்த பேப்பரை எடுத்து படிச்சு பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அவங்க அப்பாவும் ஒளிஞ்சு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சின்ன பொண்ணோட பேர் தான் ஆனபிள். இவங்க தான் ஆனபிளோட அம்மா எஸ்தர். ஒரு நாள் இவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போயிட்டு வராங்களா. அப்படி போயிட்டு வர வழியில இவங்க வண்டி பாத்தீங்கன்னா பஞ்சர் ஆயிருச்சு. முல்லன்ஸ் அந்த டயரை கழட்டிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு நட்டு அப்படியே கழண்டு வந்துருச்சு. ஒரு நட்டு கழண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அதை எடுக்க வரா. பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இடிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி டைட்டில் போடுறானுங்க. இந்த ஆனபிள் இறந்தது பாத்தீங்கன்னா 1943 இப்ப 12 வருஷம் கழிச்சு காட்டுறானுங்க. ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஒரு வேன் அந்த ஊருக்கு வருது. இது பாத்தீங்கன்னா 1955 நடந்துட்டு இருக்குது. நன் இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் கழிச்சு அந்த வேன்குள்ள பாத்தீங்கன்னா லிண்டா ஜேன் அப்படின்னு 2 பொண்ணுங்க காட்டுறாங்க. அந்த ஜேன்னால பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. அந்த லிண்டா அப்படிங்கிற பொண்ணு தான் அந்த பாப் கட்டிங். இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷ் இருக்கும். சப்போஸ் யாராவது இவங்களை தத்தெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரே ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இவங்க 2 பேர் சிஸ்டர்ஸா வளரணும் அப்படிங்கறக்காக கடைசியில அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, நம்ம முல்லின்ஸோட வீடு தான். அவ்வளவு பெரிய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் அவங்க ஒய்ஃப் கூட ஒரே ஒரு ரூம்ல தான் தங்கியிருப்பாங்க. மிச்சது எல்லாமே சும்மா தான் கிடக்குது அப்படிங்கிற காரணத்தால இந்த ஆர்ஃபனேஜுக்கு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய வீட்டை பார்த்துட்டு இங்க என்ன யாரும் தத்தெடுக்க வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு வந்துருச்சு. உங்க எல்லாத்துக்குமான ரூம் மாடியில் இருக்குது அப்படின்னு அந்த முல்லின்ஸ் சொல்ல, ஜேன்னால மாடிப்படி ஏற முடியாது, அதனால எனக்கும் ஜேனுக்கும் கீழே ஏதாவது ரூம் கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்பாங்க. அப்ப அந்த முல்லின்ஸ் பாத்தீங்கன்னா டோர் பக்கத்துல ஏதோ ஒரு லிவராட் இருக்குமா, அதை பிரஸ் பண்ணா பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு சேர் கீழே வரும். அதுக்கப்புறம் ஜேன் அந்த சேர்ல உட்கார வச்சு அந்த சேர்ல இருக்கிற லிவரை பிரஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா அந்த சேர் அப்படியே மேல போக ஆரம்பிக்கும். முல்லின்ஸோட ஒய்ஃபான எஸ்தருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவங்களுக்காக செய்யப்பட்டது அந்த சேர். ஜேனுமே மாடிக்கு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குமா, டக்குன்னு பின்னாடி திரும்பி பாப்பா பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களுமே மாடிக்கு வந்துருவாங்களா. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜேன் ஒரு ரூமை செலக்ட் பண்ணுவா. ஆனா அந்த இடத்துக்கு பெரிய பொண்ணுங்களா இந்த ரூமை நாங்க எடுத்துக்கிறோம், நீ வேற ரூம் எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜேன் இன்னொரு ரூமுக்கு போவா. அங்க பாத்தீங்கன்னா நிலவுல என்னென்னமா எழுதி இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அது அப்படிங்கிற சொல்லி அப்படியே கதவு நீக்க போவா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் தடுத்துருவாங்க. இந்த ரூம் லாக் ஆயிருக்கு, உனக்கு வேணும்னா வேற ஏதாவது ரூமை போய் சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவாரு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம லிண்டா நான் ஒரு ரூமை சூஸ் பண்ணிட்டேன், இங்க வா அப்படிங்கிற சொல்லி கூப்பிடுவா. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம இந்த ரூமே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் முடிவு பண்ணிடுவாங்க. அந்த சிஸ்டருமே இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாத்துக்கிறதுக்காக அவங்களும் அதே வீட்டுல தங்கிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டோர் நீக்குவாங்களா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டுக்கான ரோப் இருக்கும். சோ இந்த வீட்டுல ஒரு லிஃப்ட் இருக்கு போல. இப்ப அந்த சின்ன பசங்க எல்லாமே வெளியே விளையாட போயிருவாங்களா. அப்ப நம்ம ஜேன் பாத்தீங்கன்னா மாடியில் நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சே, நம்மளால விளையாட முடியல அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ்ல யாரையோ காட்டுறாங்க. யாரோ பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பாப்பா பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப அன்னைக்கு நைட் எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம முல்லின்ஸ் மட்டும் சாப்பாடை எடுத்துட்டு அப்படியே அந்த ரூமுக்குள்ள போயிருவாங்க. அங்கதான் நம்ம முல்லின்ஸோட ஒய்ஃபுமே இருக்கிறாங்களா. இப்போ ஒரு பெரிய பொண்ணு பாத்தீங்கன்னா என்னடா பண்றாரு அப்படின்னு சொல்லி உள்ள எட்டி பார்ப்பாங்க. அப்ப நம்ம முல்லின்ஸ் கதவு சாத்திடுவாரு. ஆமா, ஏன் அவங்களோட ஒய்ஃப் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க அந்த சிஸ்டர் இருந்துகிட்டு நம்மள இங்க தங்க அனுமதிச்சதே பெரிய விஷயம், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களுமே ஓகே மேடம், எதுவும் கேட்கல மேடம் அப்படின்றாங்க. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஜேனுக்கு தூக்கம் வராதா. அப்படியே எந்திரிச்சு பாப்பா பாத்தீங்கன்னா அவரோட கதவுக்கு அடியில யாரோ ஒரு பேப்பர் போட்டு போயிருப்பாங்க. அதுல எழுதி இருக்கிறத படிச்சு பாப்பா, என்ன கண்டுபிடி அப்படின்னு எழுதி இருக்குமா. யாரும் நம்ம கூட விளையாடுறாங்க அப்படிங்கிற சொல்லி அவளுமே அப்படியே ரூமை விட்டு வெளியே வருவா. அந்த முல்லின்ஸ் ஒரு ரூம் லாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாருல, அந்த ரூமுக்கு அடியில இருந்து திருப்பி ஒரு பேப்பர் வருமா. அதுல பாத்தீங்கன்னா நான் உள்ளதா இருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இவளுமே உள்ள யாரோ இருக்கிறாங்களா, அவருதான் என்னமோ கதவு சாத்தி இருக்கும் பூட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாருன்னு சொல்லி நீக்கி பாப்பா. உள்ள பாத்தீங்கன்னா ஒரே சாமானா இருக்கும். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குமா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் வீடுமே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கையை
கையை விட்டு பாத்துக்கிட்டு இருப்பா. அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டோர் இருக்குமா, அதை வந்து நீக்குவா. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும். அதே மாதிரியான ரூம் வந்து பக்கத்துலயுமே இருக்குமா. ஒருவேளை இந்த ரூமோட கீயா இருக்குமோ அப்படிங்கிற சொல்லி அவளும் நீக்கி பாப்பா. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். என்னடா அந்த பொம்மை இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி அந்த கதவை சாத்திட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கதவு திருப்பி நிக்க இவ அப்படியே பயந்து போய் ஒரு துணி எடுத்து அது மேல போட்டு விட்டு அப்படியே ஜன்னல்ல போய் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அந்த முல்லின்ஸ் பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நிக்க, ஐயோ நம்மள தான் பாத்துட்டாரு, வந்தாருன்னா கிளிக்க போறாரு அப்படிங்கிற சொல்லி அங்க இருந்து கிளம்ப பாப்பா. அப்ப அந்த பொம்மை மேல போட்டிருந்த அந்த வெள்ளை துணி அங்க வந்து நிக்குமா. ஐயோ இது வந்து அந்த பொம்மையா தான் இருக்கும் அப்படிங்கிற இவன் நினைப்பா. பாத்தீங்கன்னா அந்த துணி அப்படியே விலகும் போது உள்ள வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அடிச்சு பிடிச்சி ரூமுக்குள்ள போய் படுத்துறா. அங்க பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் வந்துட்டு யாராவது முழிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்க இருந்து போயிருவாரு. இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒரு கிணத்துக்கிட்ட போய் நின்னுகிட்டு அந்த முல்லின்ஸ் வந்து அவங்களோட ஒய்ஃப் இந்த கிணத்துக்குள்ள தான் வச்சிருந்தாங்களாமா. அவங்க மூஞ்சி வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த லிண்டா வரா. ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பால. ஓகே நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு இவங்க சொல்ல அந்த பொண்ணுமே அங்கிருந்து போயிருவா. இவங்க பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கிணத்தை வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க அந்த ஜேனும் சிஸ்டருக்கு வந்து பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லிண்டா வந்துட்டு ஓகே இங்கெல்லாம் ஒளிய முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டு மாடிக்கு போக பாக்குறாள். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல வந்து ஒரு ஓட்ட தெரியுது. இந்த பெரிய பொண்ணுங்களா பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாருல, சோ அந்த ஒர்க் ஷாப்ல போய் இருக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு அடியில ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு லிண்டா அந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவா. அந்த ஸ்டெப்ஸ் வழியா அப்படியே யாராவது வராங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே வழி போயிட்டே இருக்கும். அப்படியே ஒரு 2 அடி எடுத்து வச்சு பாப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த பொம்மை லைட்டா நகரும். பாத்தீங்கன்னா பயந்து அப்படியே வெளியே வருவாங்க. அந்த பெரிய பொண்ணுங்களா வந்துட்டு நீ அவுட் அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருவாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா 2 பெரிய பொண்ணுங்களும் அப்படியே பேய் கதை சொல்லி விளையாண்டுட்டு இருப்பாங்க முக்காடு போட்டுக்கிட்டு. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். பட் அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு கன்னியூ பண்ணிட்டே இருப்பாங்களா. அவங்களோட டார்ச் லைட் வந்து சடனா ஒர்க் ஆகாம போயிடும். அப்போ பாத்தீங்கன்னா சைட்ல வந்து யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரி தெரியும். ஐயோ அது முல்லினோட ஒய்ஃபா தான் இருக்கும். அவங்க மூஞ்சி வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போட்ட சத்தத்தில் இந்த சிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க அந்த முல்லின்ஸோட ஒய்ஃப் தான் இங்க வந்தாங்க, எங்களை பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அங்க வந்த முல்லின்ஸ் என் ஒய்ஃப்னால நடக்கவே முடியாது, சும்மா ஏதோ வளரிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே மரத்துக்கிட்ட வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்களா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் வந்து அவரோட வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வந்து முல்லின்ஸோட ஒய்ஃபை மீட் பண்ணி நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த முல்லின்ஸோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை விட்டு வெளியே வர மாட்டாங்க, உள்ளே தான் இருப்பாங்க. இங்க அந்த ஜேன் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து எடுக்கிறா. அந்த போட்டோ எடுத்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போயிடுறா. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸோட பொண்ணு இருக்கிறாங்களா ஆனபிள், அவங்க கூட இந்த டாலுமே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு ஜேன் ஆனபிளோட ரூமுக்கு வந்து போறா. அங்க பாத்தீங்கன்னா நம்ம லிண்டாமே வந்துட்டு என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க இந்த முல்லினோட பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜேன் வந்து என்ன நீ வளரிட்டு கிடக்குற அப்படிங்கிற சொல்லி அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டம்மி இருக்கும். அதை எடுத்து அந்த ஆனபிள் பொம்மையை வந்து ஷூட் பண்ண அந்த பொம்மை பாத்தீங்கன்னா திரும்பி பாத்துருமா, ஆத்தி நீ என்னமோ கழட்டிட்டு போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிருவா. அந்த ஜேன் அங்க இருக்கிற ஒரு டைரி வந்து எடுப்பா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த டைரி வந்து ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஹாய் டைரி நான் திருப்பி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கும். சடனா அந்த ரூமோட கதை வந்து சாத்திரும். அங்க பாத்தீங்கன்னா அந்த மினி ஹவுஸ்ல வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் வந்து அப்படியே நின்னுகிட்டு இருப்பா. அவ அப்படியே அந்த ஜன்னல் பக்கம் திரும்பி அந்த ஜன்னலை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. இங்க இவ பாத்தீங்கன்னா நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நான் ரொம்ப சோகமா இருக்கிறேன், எனக்கு வந்து உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவா. என்ன வேணும் அப்படின்னு கேட்பா. அப்போ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் உன்னோட உசுர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல இவ அப்படியே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிப்பா. பாத்தீங்கன்னா அவ கத்துறது வந்து யாருக்குமே கேட்காது. சரி கீழே போவோம் அப்படிங்கிற சொல்லி அந்த மிஷின்ல உட்காந்து அப்படியே கீழே போவா. பாத்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து திருப்பி மேலேயே வரும். அங்க பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் வந்து நின்னுகிட்டு இருக்கும். மேல போனதுக்கு அப்புறம் அந்த ஜேன் அப்படியே மேல இருந்து தூக்கி கீழே போட்டுரும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருப்பி நம்ம ஜேனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தவறி கீழே வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டரை மீட் பண்ணி இந்த இடத்துல வந்து காட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்க மாதிரியே தெரியல, நம்ம இங்க இருக்க வேண்டாம், இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க. அந்த சிஸ்டர் வந்து அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. இங்க அந்த முல்லின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. அப்பதான் அவங்க ஃபேஸ் வந்து காட்டுறாங்க. அவங்க மூஞ்சி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கும், இல்ல பிளாஸ்டிக் வச்சு சர்ஜரி பண்ண மாதிரி இருக்கும். ஜேர்னால மாடிப்படி ஏற முடியாதுல்ல, அதனால அப்படியே ஒரு சோஃபா போட்டு ஹால்லயே படுக்க வச்சிருவாங்களா. இப்போ நம்ம லெண்டா வந்து மீட் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க அப்படியே அந்த புராணத்தை சொல்லி முடிப்பாங்களா. ஓகே நீ வந்து தைரியமா இரு அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து எந்திரிச்சு போயிருவா. அந்த ஆனபிளோட ரூமுக்கு போயிட்டு அந்த கீ ஹோல் வழியா பாப்பா. பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து அப்படியே ஹாயா ஆடிக்கிட்டு இருக்குமா. கதவு நீக்கி பாப்பா. பாத்தீங்கன்னா அந்த சேர் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்கும். அவ வச்சிருப்பால ஒரு டம்மி கன்னு, அதை எடுத்துக்கிட்டு அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லயே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பா. நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது உள்ள வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கம்முனு கதவை சாத்தி வச்சிருக்கலாம். அப்ப திடீர்னு அந்த கண்ணை வந்து யாரோ பிடிங்குவாங்க. நேரா பெட்ல போய் அப்படியே பயந்து படுத்துக்குவா. உள்ள பாத்தீங்கன்னா யாரோ வர மாதிரி அப்படியே ஃபுட் ஸ்டெப் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த லைட் வந்து திடீர்னு ஆஃப் ஆயிருமா. உள்ள அப்படியே யாரோ வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எட்டி பாப்பா. பாத்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவ பெட்டுக்கு கீழே இன்னொரு பெட் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து நிக்கும். அவ்வளோ அப்படியே எட்டி பாப்பா. பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து படுத்திருக்கும். அந்த பொம்மையை வந்து ஏதோ ஒரு கை வந்து அப்படியே எடுத்துட்டு போயிரும் மூஞ்சி மூடி. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட் அந்த பயத்திலே அப்படியே
படுத்து தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு திருப்பி பெட் கடியில பாப்பா. பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, பெட் நார்மலா தான் இருக்கும். இங்க அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஜேர்னை வந்து வெளியே கூட்டிட்டு வருவாங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற சொல்லி அங்கேயே நிக்க வச்சுட்டு போயிருவாங்க உள்ள. இவ்வளவு அப்படியே சூரிய வெளிச்சத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி யாரோ வந்து அந்த வீல் சேர் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நேரம் அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள கொண்டு போய் அப்படியே தள்ளி விட அந்த ஒர்க் ஷாப்போட டோருமே சாத்திரும். அதே நேரத்துல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் வந்து அப்படியே இவங்களோட வாயில வந்து வாந்தி எடுத்து உள்ள போயிருவா. நம்ம ஜேர்ன் கத்துற சத்தத்தை கேட்டு அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஓடி வந்து அந்த கராஜை வந்து நீக்குவாங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஜேர்ன் வந்து அப்படியே வீல் சேர்ல உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஒன்னும் இல்ல, உள்ள வந்தனா கராஜ் வந்து அப்படியே சாத்திருச்சு, அதான் லைட்டா பயந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்களா. இவ சொல்ற அந்த ஸ்லாங்க பார்த்தே லிண்டா வந்து அப்படியே பயந்துருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. பாத்தீங்கன்னா நம்ம லிண்டா வந்து வெளியே ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருப்பாள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த முல்லின்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. என்ன உன்னோட ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட பொண்ணை வந்து என் ஃப்ரெண்டு பாத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என் பொண்ணு இறந்து போய் கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவானா. இல்ல அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்மை அப்படின்னு அவ சொல்லுவா. என்னதான் அந்த பொம்மை நீங்க பாத்தீங்களா, அது வந்து அந்த ரூம்குள்ள தான் இருந்துச்சு, உங்களை யார் அந்த ரூமை வந்து நீக்க சொன்னது, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க 2 பேர் அந்த பொம்மை கிட்டே போக கூடாது அப்படின்னு வெடுவெடுன்னு பேசிட்டு நேரா வீட்டுக்குள்ள போவாரு. அங்க போய் பார்த்தா அந்த பொம்மை வந்து டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும். அது பக்கத்திலே வந்து ஒரு பேப்பர் இருக்குமா, அதை வந்து எடுத்து படிச்சு பாப்பாரு. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் போக்கஸ்ல அந்த பேய் வந்து நிக்குது. அப்பா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுமா. இவரு பாத்தீங்கன்னா சிலுவை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ வந்து என் பொண்ணு கிடையாது, என் பொண்ணு கிடையாது அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கை விரல உடைச்சு அந்த சிலுவை கீழே போட வச்சிரும். இது எல்லாத்தையும் அந்த பொம்மை வந்து பாத்துக்கிட்டே இருக்கும். அப்ப கடைசியில அவரையே சாகடிக்கலாம் அப்படின்னு பார்க்க ஒரு கத்துற சவுண்ட் வந்து இங்க வெளியே கேட்குமா. உடனே அந்த சிஸ்டர் வந்து உள்ள போய் பார்ப்பாங்க. உள்ள போய் பார்த்தா அவர் வந்து உயிருக்கு போராடிட்டு கிடப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்கலான்னு உள்ள போவாங்களா. அப்ப நம்ம லிண்டா வந்து நோட்டீஸ் பண்ணுவா. என்னன்னா நம்ம ஜேர்ன் வந்து அந்த பொம்மையை கையில வச்சுட்டு அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஜேர்னுமே படுத்து தூங்கிட்டு இருப்பாளா. அவ பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த பொம்மையுமே இருக்கும். அங்க வந்து லிண்டா அந்த பொம்மையை தூக்கிட்டு நேரா காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பா. அவ அப்படி அந்த காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறத வந்து அந்த சிஸ்டர் பாத்துருவாங்க. நேரா அந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா, அங்க கொண்டு போய் அந்த பொம்மையை தூக்கி போடலான்னு போக அந்த சிஸ்டர் வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற லிண்டா அப்படின்னு கேட்க, இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த பொம்மை தான் காரணம், இதை மட்டும் இதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் சொல்லி அந்த பொம்மையை அதுக்குள்ள போட்டுருவா. அதான் பொம்மையை போட்டில வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கிணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லி அப்படியே கிட்ட வருவா. பாத்தீங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கை வந்து அவளை உள்ள பிடிச்சி இழுக்கும். அப்படியே அந்த சிஸ்டர் வந்து அந்த லிண்டாவை பிடிச்சி இழுத்து போட்டுட்டு அந்த கிணத்தை பாத்தீங்கன்னா அந்த மூடி வச்சு மூடி விட்டுருவாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள வந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். இவங்க நேரா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஜேர்ன் கிட்ட வந்து ஜேர்ன் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த போர்வை விளக்குவாங்க. பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த பொம்மை தான் இருக்கும். நாம தான் அந்த கிணத்துக்குள்ள போட்டுமே திருப்பி எப்படி வந்துச்சு அப்படின்னு அலறுவாள. அந்த சத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த எல்லா பசங்களும் எந்திரிச்சிருவாங்க. ஜேர்னை காணோம், நீங்க எல்லாரும் ஜேர்னை போய் தேடுங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் வந்து அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் நேரா எஸ்தர் கிட்ட காமிச்சு இப்ப என்ன இங்க நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த எஸ்தரோட மூஞ்சில இருக்கிறது வந்து ஒரு மாஸ்க், அது வந்து சர்ஜரி கிடையாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பொண்ணு ஆனபிள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் எங்களால வந்து நிம்மதியா சாப்பிட கூட முடியல. எந்த ஒரு எனர்ஜியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க பொண்ணை வந்து மீட்டு கொண்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முதல்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சத்தங்கள் தான் கேட்க ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க கன்ஃபார்ம் பண்ண அது வந்து எங்க பொண்ணு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க கூட அப்படியே கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சா. இந்த மாதிரி நான் பொம்மைக்குள்ள போனா தான் என்னால இங்க இருக்க முடியும் அப்படின்னு நாங்களும் அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தோம். என்னதான் எங்க பொண்ணை வந்து எங்களால தொட்டு ஃபீல் பண்ண முடியல அப்படின்னாலும் அவ வந்து இருக்கிறா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுத்தது. இப்படிதான் ஒரு நாள் கண்ணாடியில ஏதோ ஒரு சாத்தானோட உருவத்தை பார்த்தேன். திரும்பி பார்த்தா அது வந்து எங்க பொண்ணு ஆனபிள் தான். இதை பத்தி அவகிட்டே போய் கேட்கலான்னு போனா அவ பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சா. அந்த டீமனுக்கு தேவைப்படுறது எங்களோட சோல் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் என்னோட சோலை வந்து காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையுமே வந்து ஒரு ரூம்குள்ள வச்சு பைபிளோட வசனங்களை வச்சு கம்ப்ளீட்டா அந்த ரூமை வந்து சீல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இத்தனை வருஷமா எதுவுமே இல்லாம நார்மலா தான் போச்சு, ஆனா திருப்பி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாம் ஜேனை தேடி போயிருப்பாங்கல்ல, அவ பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உங்களோட சோல் தான் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இவங்க எல்லாருமே பதறி அடிச்சு கீழே வருவாங்க. அப்ப அந்த சிஸ்டர் நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் கீழே போய் யாரையாவது ஹெல்ப் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா 911 கால் பண்ண பாப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து சிக்னலே கிடைக்காது. சரி இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்களா. பரவாயில்ல அந்த எஸ்தரையுமே வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூமுக்குள்ள போவாங்க. அங்க போய் பார்த்தா பாதி பிஞ்சு அப்படியே செவுத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. இங்க அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த லிண்டாவையும் வேற ஒரு பொண்ணையும் மீட் பண்ணி அப்படியே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜேர்ன் வந்துட்டு நான் உங்களை கொல்ல போறேன், எனக்கு உங்க சோல் தேவை அப்படின்னு சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப ஜேர்ன் பாத்தீங்கன்னா அவங்களை அப்படியே பறக்க விட்டு கண்ணாடியில சாத்தி கீழே மயக்கம் போட வச்சிருவாங்களா. உடனே இந்த 2 பொண்ணுங்களும் அங்கிருந்து எஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பட் பாத்தீங்கன்னா நம்ம லிண்டா மட்டும் தவறி கீழே விழுந்துருவாங்க. ஜேர்ன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லிண்டாவோட சோல் தான் வேணும் அப்படிங்கிற சொல்லி லிண்டாவை தேடிக்கிட்டு இருக்க. லிண்டா பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஆட்டோ ஒன்று இருக்கும்ல அதுக்குள்ள வந்து பூந்துருவா. அது மூலமா அந்த எஸ்தரோட ரூமுக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த எஸ்தரோட பாதி பிஞ்ச உடம்பு அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண திருப்பி அதுக்குள்ள ஏரிக்கு வந்து நேரம் வேற ஒரு ரூமுக்கு வந்து போயிருவாங்க. அது வேற எந்த ரூமும் கிடையாது, ஆனபிள் பொம்மையை வந்து ஒளிச்சு வச்சிருந்தாங்களா ஒரு கபோர்டுக்குள்ள. சோ அந்த ரூம் தான் ஆனபிளோட ரூம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொம்மை இருக்குமா அது அப்படியே தொட போக அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜேர்ன் வந்து அந்த இடத்துல ஒரு கத்தியை வச்சு அப்படியே குத்தலான வர அப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் வந்து பைபிளோட
ஆனபிளோட வசனங்கள்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஜேர்ன் கிட்ட வரும்போது அந்த ஜவமாலை எடுத்து கழுத்துல போட்டு விட்டுட்டு அவங்கள பாத்தீங்கன்னா அந்த கபோர்டுக்குள்ள அந்த பொம்மையோட சேர்த்து சாத்தி விட்டுருவாங்க. அந்த வசனங்கள்லாம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்களா அந்த கபோர்டுக்குள்ள. சடனா அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா பல்ப் எல்லாமே ஹையா க்ளோயே வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லா பொருளும் அப்படியே செதற ஆரம்பிக்க இவங்க எல்லாரும் வெளியே வந்து சேஃப் ஆயிடுறாங்க. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பல்பும் அப்படியே வெடிச்சு செதறுது. அதுக்கப்புறம் தகவல் அறிஞ்சு போலீஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா அந்த பொம்மை மட்டும்தான் இருக்குது. பக்கத்துல பெரிய ஒரு ஓட்டையுமே இருக்குது. அதே நேரத்துல அவங்க வச்சிருந்த அந்த மாலையுமே வந்து கலந்து கிடக்குது. அடுத்த நாள் போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க. பட் எங்கேயுமே ஜேர்னை வந்து கண்டுபிடிக்க முடியல. அவ வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரீஸ்டுமே வந்து இந்த வீட்டுல வந்து எந்த விதமான கெட்ட சத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையுமே வந்து ஒண்ணுமே இல்ல, வெறும் பொம்மை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களா பாத்தீங்கன்னா இந்த பொம்மை எங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கார்லயே போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த வேன் எடுத்துக்கிட்டு திருப்பி கிளம்பிடுறாங்க. அந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டா அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆர்ஃபனேஜ்ல காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து யாரையாவது அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜேர்ன் இருக்கிறா. நாங்க தான் உன்னோட புது அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா ஆனபிள் அப்படின்னு சொல்றான். ஆனபிள் அப்படிங்கிற பேர்ல ஆனபிளோட பேயே உள்ள வச்சுக்கிட்டு அவ பாத்தீங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆனபிளோட வளர்த்தாங்கல்ல, அவங்களோட கதை வந்து யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் தான் வந்து அவங்க அப்பாவோட கழுத்திலே குத்த. ஆனபிளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்படியே அவங்க அம்மாவை போட்டு தள்ளிடுறாங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் ஆனபிள். படத்தோட ஓப்பனிங்லேயே டைட்டில் போட்டு தான் ஆரம்பிக்கிறானுங்க. இந்த படம் வந்து 1967 கனடாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கட் பண்றாங்க. சர்ச்சில் ஒரு ஃபாதர் எல்லாருக்கும் போதனைகள் வழங்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம மியா ஜான் கப்பலை வந்து காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு நியூலி மேரிட் கப்பல். நம்ம ஜானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜான். ரொம்பவே கேர் எடுத்துக்குவாரு. பிறக்க போற பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எல்லாம் செட்டப் பண்ணி அதுல வந்து ஏகப்பட்ட பொம்மை கலெக்ஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நீ நான் பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம 3 பேரும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜான் சொல்லிட்டு வெயிட் பண்ண, நான் ஒரு விஷயம் உனக்காக எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லி போறான். போயிட்டு ஒரு பெரிய பொட்டியா தூக்கிட்டு வரான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆனபிள். மியாக்கு பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து அவ்வளவு பிடிச்சிருக்கு. அந்த ஷெல்ஃப்ல வந்து அந்த டால் கலெக்ஷன் கூட அந்த பொம்மையுமே வைக்கிறா. ஒரு நாள் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் போடுற மாதிரி இருக்குது. யாரோ கத்துற மாதிரி தெரியுதா. அதனால நம்ம மியா பாத்தீங்கன்னா எந்திரிச்சிடறா. பக்கத்து வீட்டுல ஒரே சத்தமா இருக்குது, என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு நம்ம ஜான்ட்ட சொல்ல நம்ம ஜானுமே அங்க கிளம்பி போறான். என்ன போய் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மியாவே அந்த பக்கத்து வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா நம்ம ஜான் வந்து அப்படியே ரத்த கிளறியோட வந்து நின்னுகிட்டு நீ உடனே போய் போலீஸுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மியாவுமே வேகமா வந்து போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போறா. அவ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் பொம்மையை வந்து ஒரு ரூம்குள்ள வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தங்க அந்த பொம்மையை எடுத்துட்டு வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேர்ன் தான். அதுக்கப்புறம் மியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே போலான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் என்று அழைக்கப்படுற நம்ம ஜேர்னை பார்த்து அப்படியே பயப்பட்டு நிக்கிறா. பின்னாடியே நம்ம ஆனபிளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம மியாவோட வயிற்றிலே இறக்கி விட்டுறானா. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் வந்து அதுக்கப்புறம் சண்டை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆனபிளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஜான் கூட சண்டை போட பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் வந்து ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிறா. அந்த ரூம் வேற எதுவும் கிடையாது, அந்த பொம்மை வச்சிருந்த அதே ரூம் தான். சடனா அந்த இடத்துல போலீஸ் என்ட்ரி கொடுத்து ஆனபிளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனபிள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனபிள் வந்து தன்னைத்தானே கழுத்துல வந்து அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. கையில அந்த பொம்மையுமே இருக்குது. இப்ப அந்த பொம்மையை வந்து போக்கஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஆனபிளோட உடம்புல இருந்து ஒரு துளி ரத்தம் வந்து அந்த பொம்மை மேல விழுந்து அந்த பொம்மையோட கண்ணுக்குள்ள அந்த ரத்தம் போய் அப்படியே கலக்குது. இப்ப மியாவோட ஹஸ்பண்டே கொலை பண்றதுக்காக ஆனபிள் வந்தால, ஆனபிள் வேற யாரும் கிடையாது, இந்த மியாவோட பக்கத்து வீட்டுல 2 பேர் இருப்பாங்களா, அவங்க 2 பேர்த்தோட குழந்தை தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆனபிள் வந்து அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு போய் ஒரு கல்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாத்தையும் வொர்க்ஷிப் பண்ணுவாங்க. ஆனபிளோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இப்ப ஆனபிளோட அப்பா அம்மாவை வந்து போட்டு தள்ளி இருந்திருப்பாங்க. அந்த சத்தத்துல தான் மியா எந்திரிச்சு ஜானை வந்து என்னாச்சு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஆனபிள் கிரியேஷன் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மியாவை ஹாஸ்பிட்டலுமே கூட்டிட்டு போறாங்க. ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது, குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க டாக்டருமே. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜான் வந்து இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம நல்லா லைஃப் வந்து ஹாப்பியா லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நைட் ஆகுது, திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஜான் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா தெயில் மிஷின். சோ இது எப்படி ஆன் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதோ ஒரு பொருள் விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து ஆஃப் பண்ணிடுறான். அந்த டால் கலெக்ஷன் வச்சு ஒரு ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா கதவை சாத்தலான்னு போறான். அப்ப கீழே வந்து அந்த பொம்மை விழுந்து கிடக்குது. இது யாரா உழுக்காட்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அந்த சேர்ல வச்சுட்டு
போயிடுறான். பாத்தீங்கன்னா அது ஆடிக்கிட்டே இருக்குது. அடுத்த நாள் ஆகுது. பாத்தீங்கன்னா நம்ம மியா வந்து துணியை பின்னிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பாத்தீங்கன்னா அப்படியே கிளிச் ஆகி ஒர்க் ஆக இவங்களுக்கு செம கடுப்பாயிருது. ஒரு நோட்டை தூக்கி எறியலாமா அப்படிங்கிற அளவுக்கு காண்டாயிருது. அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, சேர் ஆடுற மாதிரி. இன்னத்துக்கு யாரா சேரை வச்சு ஆட்டிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அந்த பொம்மை தான் உட்காந்துருக்குது, ஆனா சேர் வந்து ஆடவே இல்லை. அதுக்கப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு அந்த கதை வந்து சாத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜானுமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த ரூமை வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கதவை வந்து நீக்கி இருக்கு. அந்த டாலோட பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குது. இந்த பொம்மை ரொம்பவே வித்தியாசமா இருக்குது, இதை கொண்டு போய் குப்பையில போட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவனுமே கொண்டாந்து டிராஷ்ல போட்டு போயிடுறான். அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜான் மியாவை பார்க்க வரா. அவ தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்ச மியா டிவி பார்த்துக்கிட்டே அந்த தையல் மிஷின்ல வந்து தைச்சுக்கிட்டு இருக்கிறா. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து ஆன் ஆயிடுச்சு. அந்த ஸ்டவ்ல வந்து பாப்கார்ன் வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஓவர் குக் ஆயிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மியா வந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருக்க தையல் மிஷின்ல வந்து கையை கிழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து சேர்ல உட்கார ஓவர் குக் ஆன பாப்கார்ன் வெடிச்சிருச்சு. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம மியா வந்து பாக்குறா. பாத்தீங்கன்னா அவளால வந்து மூச்சுட முடியல. அந்த புகையில அப்படியே தட்டு மாதிரி வெளியே போலான்னு பார்க்க அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த மியானால பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியல. பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தங்க வந்து மியாவுக்காக ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நம்ம ஜான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா வரான். அங்க வந்து பார்த்தா மியா சேஃப் தான். அதே நேரத்துல அவங்க ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மெம்பருமே வந்திருக்காங்க. ஜான் அந்த பாப்பாக்கு பாத்தீங்கன்னா லியா அப்படின்னு பேர் வச்சுட்டு நம்ம மியா கிட்ட கொண்டு வந்து பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு இந்த பாப்பாவை கூட்டிட்டு போறதுல எனக்கு வந்து பெருசா உடன்பாடு கிடையாது, நம்ம வந்து வீட்டை மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜானுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறாரு. மூணு பேருமே இப்ப புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை கூட்டிட்டு சர்ச்சுக்குமே பிரேயருக்காக போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சோட ஃபாதர் இருக்கிறாருல, அவர் மியாவையும் லியாவையும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து எடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா பொருட்களையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொம்மை கலெக்ஷனையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஆனபிள் பொம்மை வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஜான் வந்துட்டு வேல் அந்த பொம்மை தான் நான் தூக்கி போட்டேன்னு எப்படி இங்க வந்துச்சு, நான் வேணா அந்த பொம்மை திருப்பி தூக்கி போட்டுட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாம தான் ஆல்ரெடி வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ல, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஷெல்ஃப்லயே எடுத்து வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க. இங்க நம்ம மியாமே வந்து அப்படியே கண்ணா சந்தர்றாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் வரா. தொட்டில் இருக்கிற அந்த குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியை கொண்டு போக இங்க நம்ம மியா பாத்தீங்கன்னா எந்திரிச்சறா. பார்த்தா அந்த இடத்துல வந்து யாருமே இல்ல. அதுக்கப்புறம் மியா அப்படியே அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியே போறாளா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கிட்ட ரெண்டு குழந்தை பசங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, ரெண்டு பேரும் யாரு, இங்கதான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அந்த சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா பேச வராளா. ஆனா அந்த சின்ன பையன் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, யாருன்னே தெரியாதவங்கிட்ட எல்லாம் எப்படி நீ பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது என்னமோ வாஸ்தவம் தான், கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்களா மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்ட்ராலில வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்க ஒரு புக் ஷாப்பை கிராஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு புக் வந்து வச்சிருக்காங்க, த டெவில் வெல்கம்ஸ்னு. அந்த புக்கோட டைட்டில் படிச்சோன்னே அங்க இருந்து கிளம்ப பார்க்க அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க வராங்க. இவங்க யாரு அப்படின்னா மியா வந்து இப்போ சர்ச்சுக்கு போறாங்களா. சோ அந்த சர்ச்சுக்கு இவங்களுமே வருவாங்களாமா. உனக்கு ஏதாவது புக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டோருக்கு வரலாம் அப்படிங்கிற சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம மியா பாத்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வராங்க. ஸ்டெப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் இருக்குது, அது அந்த சின்ன பசங்க தான் வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம மியா வந்து லியாவை அப்படியே தள்ளிட்டு போற மாதிரி இருக்குது. அப்படியே மேல போகும்போது இன்னொரு ஒரு டிராயிங் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து தூரத்துல வர மாதிரியும், அதே நேரத்துல இன்னொரு டிராயிங் மேல இருந்து கீழே விழுகுது. அதுல பாத்தீங்கன்னா ட்ரக் வந்து கிட்டத்தட்ட அவங்க கிட்ட வந்த மாதிரியும் இருக்குது. கடைசியா ஒரு டிராயிங் கிடைக்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் வந்து அப்படியே அந்த சின்ன பாப்பா மேல மோதி அவங்க இறந்து போன மாதிரி இருக்கு. அந்த டிராயிங் எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம ஜான் கிட்ட காமிச்சு, வெளி இதை வந்து சின்ன பசங்க பண்ணிருப்பாங்க நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆப்வியஸ்லி அவங்க தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம வேணா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மியா வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஆனபிள் பாத்தீங்கன்னா அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இங்க நம்ம ஜான் பாத்தீங்கன்னா மியா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஃப்ரீயா விடுன்னு. ஒரு நாள் நைட் பாத்தீங்கன்னா கேசட் வந்து ஓடி ஒரு பாட்டு வந்து பிளே ஆயிட்டு இருக்குது. அதே நேரத்துல இங்க நம்ம மியா வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நம்ம ஜான்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வரவே இல்ல. ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம மியாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து இன்னும் கடுப்பேத்த அந்த பாட்டை போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி பிளே ஆகுது. என்னடா இது அப்படிங்கிற சொல்லிட்டு அதை வந்து திருப்பி ஆஃப் பண்ண வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு ஜன்னல் ஓரமா சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்குன்னு சொல்லி அப்படியே கர்டைனை விலக்கி பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா காத்து வந்து சடனா ப்ளோ ஆகுது. அதே நேரத்துல நம்ம மியாவுமே கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு சின்ன பாப்பா வந்து அப்படியே ஓடுற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து அப்படியே போய் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா யாருமே இல்ல அந்த இடத்துல. திருப்பி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா தெயில் மிஷின் தான். அதை வந்து அப்படியே ஆஃப் பண்றாங்க. பாத்தீங்கன்னா வேற ஒரு ரூம்ல வந்து ஏதோ ஒரு சின்ன பாப்பா நிக்கிற மாதிரியும், திடீர்னு அந்த கதை வந்து அப்படியே சாத்த போகுது. ஓடி வந்த குட்டி பாப்பா திடீர்னு ஒரு பெரிய ஆனபிள் பேயா மாதிரி நம்ம மியாவை பிடிக்க, மியா பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிடுறா. பட் சடனா அந்த இடத்துல வந்து யாருமே அப்பியர் ஆகல. இது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம ஜான் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் வந்து பொய் சொல்றேன், இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்லாம் நினைக்காத, நான் சொல்றது வந்து அக்மாருக்கு உண்மை அப்படின்னு நம்ம மியா சொல்ல, வெல் நீ பொய் சொல்ற அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை, நீ சொல்றது எல்லாத்தையும் நான் வந்து நம்புறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களோட சர்ச் ஃபாதர் வந்து மீட் பண்றாங்க. அவரு பாத்தீங்கன்னா முழு கதையும் விலாவரியா கேட்டு
கேட்டுட்டு வெல் எந்த பிரச்சனையும் கிடையாது, தெம்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபாதரை மீட் பண்ணிட்டு வெளியே வராங்க. பாத்தீங்கன்னா நம்ம எவலினை வந்து வெளியே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்றாங்க. வீட்டுல மியா பாத்தீங்கன்னா பாப்பாவை அந்த ரூம்ல தூங்க வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. பட் கதவை சாத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதவை வந்து தானா அப்படியே சாத்திடுது. அதுக்கப்புறம் மியா வந்து லிஃப்ட்டை யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு சில கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வியர்டா சவுண்ட் கேக்குது. திடீர்னு அது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்தை அழுகுற மாதிரி கேட்க அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராலியுமே இருக்குது. அதுல போய் பாக்குறாங்க குழந்தை தான் இருக்குதா அப்படின்னு. நாட் சர்ப்ரைஸ், அந்த இடத்துல வந்து குழந்தை கிடையாது. ஆனா ஸ்ட்ரேஞ்சரா ஒரு கை வந்து அவங்கள பிடிக்குது. அங்க இருந்து தெரிச்சு நேரா லிஃப்ட்ல ஏறி பட்டனை பிரஸ் பண்ணிடுறாங்க. அப்பதான் கைய பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி சிம்பிள் எல்லாம் போட்டிருக்க அந்த பேய் தொட்ட இடத்துல. லிஃப்ட் ஓபன் ஆகுது. பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்லயே தான் இருக்கிறாங்க. திருப்பி லிஃப்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றாங்க. பாத்தீங்கன்னா திருப்பி பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா கீழே வந்து யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறி அடிச்சு தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க கூப்பிட்ட சவுண்ட் வந்து யாருக்குமே கேட்காது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த சிம்பிளை வந்து காணும். அதுக்கப்புறம் நம்ம மியா பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தரை போய் மீட் பண்றாங்க. வெல் இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் வந்து ஒரு கல்ட் குரூப்ல வந்து மெம்பரா இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இவர் அந்த குரூப்பை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதே நேரத்துல ஒரு போட்டோ வந்து எடுத்து காட்டுறாரு. அது பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிளோட சின்ன வயசு போட்டோ. வெல் அது ஆனபிள் கிடையாது, நம்ம ஜேர்ன் தான். அதை பார்த்தோன்னே தான் நம்ம மியாக்கும் தோணுது அன்னைக்கு நாம வந்து இந்த பொண்ணை தான் பார்த்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து இன்னுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க கையில இருந்த அதே சிம்பிளும் இருக்குது. ஃபர்தர் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புக் ஸ்டோர் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம எவலினை வந்து மீட் பண்றாங்க. இங்க என்ன பண்றீங்க, என்ன புக் தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மழுப்ப ட்ரை பண்றாங்களா. சிறப்பான போய் நான் நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. அப்புறம் எவலினுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் சில புக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க. வெல் நம்ம மியா சொன்னது எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்புறாங்க கம்ப்ளீட்டா. இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது வந்து கோஸ்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க ஆல்ரெடி வீடை வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு கோஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணிலாம் வராது. உங்களை ஃபாலோ பண்ணி வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா இது வந்து ஒரு டீமனா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம மியா கேட்பாங்க. ஒரு டீமனுக்கு தேவை எல்லாமே வந்து சோல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு போல. சோ அதனால தான் நம்ம மியா சொல்றது எல்லாத்தையும் நம்புறாங்க. புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்ட்ராலியை உருட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. ஒரு கட்டத்துல அவங்க கீ வந்து கீழே விழுந்தது. அதை எடுக்கலான்னு குனியும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராலி வந்து அப்படியே பின்னாடி போக அங்க வந்து ஒரு குப்பை வண்டி பாத்தீங்கன்னா அதை தட்டி தூக்கிடுது. லக்கில இவங்க கொண்டு வந்த புக்ஸ் எல்லாத்தையும் தான் அந்த ஸ்ட்ராலில வந்து வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டெவில் கால்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கை ஃபோக்கஸ் பண்ணி கட் பண்றாங்க. அந்த புக்கை வச்சு சில விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தூங்கிருச்சா அது நேரம் எந்திரிச்சு போய் அந்த பொம்மை எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனபிள் பொம்மையை தான். அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா ரூம்ல காணவே இல்லை. அதே நேரத்துல டக்குன்னு அந்த டோர் வந்து சாத்திடுது. அவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, நீக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த டோருக்கு கீழே வந்து அப்படியே குனிஞ்சு பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத. பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்த குழந்தை வந்து எந்திரிச்சிருச்சு. அதே நேரத்துல மேல அந்த ஷெல்ஃப்ல வச்சிருந்த புக் எல்லாமே வந்து அப்படியே சைடுல விழுந்துகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு சேரை தூக்கி அந்த லாக்கை உடைச்சு உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த குழந்தைய தூக்கி அப்படியே கையில வச்சுக்கிட்டு இருக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் பொம்மை வந்து எந்திரிச்சு நிக்குது. திடீர்னு அது பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல மிதக்க ஆரம்பிக்க அவ்வளவுதான் மியா வந்து செம்மையா பயந்துடுறாங்க. அதே நேரத்துல தான் நம்ம ஜானுமே வந்து வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. என்னடா சத்தமா இருக்குன்னு சொல்லி மேல வந்து பாக்குறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து எல்லாம் நார்மல் ஆகுது. நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஜான்கிட்ட சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சர்ச் ஃபாதரை வந்து வர வைக்கிறாங்க. அந்த பொம்மையை வந்து பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு இது வந்து ஒரு சாதாரண பொம்மை தான், இதை பத்தி நீங்க வந்து கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. பொம்மையெல்லாம் யாருனாலையும் பொசஸ் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த பொம்மையை வந்து ஒரு மீடியமா யூஸ் பண்ணி உங்க கூட வந்து இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்ல அந்த சாத்தானுக்கு என்னோட குழந்தையோட சோல் தான் தேவைப்படுது, அதனால தான் என் குழந்தையை கொல்ல பாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஒரு டீமனால ஒருத்தங்களோட சோலை வந்து அவங்களோட அனுமதி இல்லாம எடுக்கலாம் முடியாது. நீங்க கேட்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு தான் டீமன் வந்து உங்களோட சோலை வந்து எடுக்க முடியும். அப்படி பார்த்தா கண்டிப்பா உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும். உங்களோட லிமிட்டுக்கு புஷ் பண்ணி உங்களோட சோலை வந்து நீங்களாவே அந்த டீமனுக்கு வந்து தர வைக்கிற மாதிரி அது வந்து பண்ணும். அதுக்கு மட்டும் அனுமதிச்சிடாதீங்க. அதே நேரத்தில் அந்த டீமனுக்கு வந்து உங்க குழந்தையோட சோல் தேவைப்படல, உங்களோட சோல் தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பொம்மை வேண்டாம் அப்படின்னா நான் எடுத்துட்டு போறேன், சர்ச்சுக்கு வந்து எந்த விதமான டீமனும் வராதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறாரு. இப்போ அந்த பொம்மையை கார்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா ரேடியோவை டியூன் பண்ணிட்டே வராரு. பட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வியர்டா இருக்குது. அதே நேரத்தில் அந்த பொம்மையை ஃபோக்கஸ் பண்றானுங்க. கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே செவப்பா இருக்குது. சர்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொம்மையை உள்ள கொண்டு போய் வைக்கலான்னு போறாரு. டக்குன்னு திரும்பி பாக்குறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் வந்து அங்கேயே தான் நிக்கிறா. நம்ம ஆனபிளையே மதிக்காம உள்ள போக பார்த்தாரா. பாத்தீங்கன்னா அது தன்னோட
பவரை யூஸ் பண்ணி அப்படியே இழுத்து வெளியே போடுறது. அவரு பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல கலக்க இந்த பொம்மையை மட்டும் தூக்கிட்டு அது அங்கிருந்து எஸ் ஆயிருது. அந்த சர்ச்ல இருக்கிற நன் வந்து இவங்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே நம்ம ஜான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. பேரலா இங்க பாத்தீங்கன்னா நம்ம எவலினும் மியா வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்காங்க போல. திருப்பி கட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஃபாதர் அப்படியே செம்மையா அடி வாங்கி படுத்து கிடக்குறாரு. அப்படியே நைட் ஆகுது. எவலின் பாத்தீங்கன்னா மியா கூட சம்திங் எதையோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இங்க காட்டுறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் வந்து கண் முழிச்சிட்டாரு. கண் முழிச்ச உடனே ஜான் வந்து என்ன ஃபாதர் ஆச்சு, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்க அவரு பாத்தீங்கன்னா அந்த பொம்மை எங்கன்னு கேக்குறாரு. அந்த டாலை நீங்க தானே எடுத்துட்டு போனீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அந்த டால் வந்து உன்னோட வீட்டுல தான் இருக்கும், உடனே நீ வந்து உன்னோட வீட்டுக்கு போ. மியா மூலமா லியாவோட சோலை வந்து அது எடுக்க பாக்குது, நீ வந்து உடனே போய் ஆகணும், அவங்களை வந்து காப்பாத்து, அந்த டீமன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது, அதுக்கு வந்து அந்த சோல் வேணும் அப்படின்னு வெறியா இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ஜான் பாத்தீங்கன்னா மியாவுக்கு வந்து கால் பண்றான். பட் நம்ம மியானால ஜான் என்ன பேசுறோம் அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ண முடியல. வேலை அவங்களுக்கு ஜான் பேசுறது வந்து கேட்கவே இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் பிரஸ் பண்ற மாதிரி இருக்குது. அவங்களும் போய் பாக்குறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர். பட் திரும்பி நிக்கிறாரு. வெல் ஃபாதர் இங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு பேச ட்ரை பண்ண அவ்வளவுதான். மியா வந்து செம்மையா பயந்துடுறாங்க. அதே நேரத்தில் அங்க பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து பிளே ஆக ஆரம்பிக்குது. நம்ம மியா வந்து உடனே லியாவை பாக்கறதுக்காக ஓடி போறா. அந்த ரூம்ல போய் பாக்குறாங்க. நம்ம லியாவை வந்து காணோம். அதே நேரத்தில் அங்க இருக்கிற எல்லா டால் கலெக்ஷனும் அப்படியே சிதைக்கப்பட்டிருக்குது. மியாவை காணோம் அப்படின்னு எவலின்ட்ட வந்து சொல்ல, நம்ம எவலின் பாத்தீங்கன்னா நீ வந்து பயப்படாத, நீ வந்து அமைதியா இரு, இதுதான் அந்த டீமனுக்கு வந்து வேணும், நீ வந்து அமைதியா இருக்கணும், லியாவை வந்து அந்த டீமனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு சீலிங்ல இருந்து என்னமோ வந்து அந்த எவலினை பிடிச்சி வெளியே போட்டு அப்படியே டோரை லாக் பண்ணி விட்டுற. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மியா வந்து லியாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்கும்போது அந்த சோஃபால பாத்தீங்கன்னா ஆனபிள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல ஒரு ரூம்ல இருந்து கிரேன் பாத்தீங்கன்னா வெளியே வருது. அந்த ரூம்குள்ள நம்ம மியாவுமே போறா. உள்ள போய் பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து எழுதி இருக்குது. உனக்கு வந்து அவ வேணும் அப்படின்னா உன்னோட சோலை கொடு அப்படிங்கிற மாதிரி. லியாவை படுக்க வச்சிருந்தா அந்த தொட்டில பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் பொம்மை வந்து இருக்குது. அதை பிடிச்சி கோவத்துல வந்து போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா கதை ஓரம் நம்ம லியா வந்து அப்படியே பொணமா கிடக்குற மாதிரி தெரியுது. லியாவை கையில எடுத்து வச்சுட்டு இப்படி அநியாயமா இறந்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்க. அது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு பொம்மை தான். இப்போ நம்ம மியா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பயந்து போயிடுறா. அப்போ ஒரு ஜன்னலை வந்து பாக்குறா. அதுல வந்து உன்னோட சோல் அப்படின்னு போட்டு அப்படியே ஜன்னல் வந்து நீக்குது. நம்ம உயிரை விட்டா தான் நம்மளால லியாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கறது மியாக்கு வந்து புரியுது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம எவலின் வந்து அப்படியே மேல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஜான் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. எவலின் பாத்தீங்கன்னா கதவு நிக்குன்னு கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த டால் வந்து அந்த ரூம்ல தான் இருக்குது. இப்போ நம்ம ஜான் வந்து கதவு நிக்கிறாரு. பாத்தீங்கன்னா நம்ம மியா வந்து வெளியே குதிக்கலான்னு ரெடியா இருக்க. நம்ம ஜான் காப்பாத்திடுறாரு. இப்போ நம்ம எவலின் பாத்தீங்கன்னா பொம்மை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு நீ தேவை, நீ அந்த குழந்தைக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்க பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அவங்களாவே அவங்க சோலை வந்து அந்த டீமனுக்கு கொடுத்தங்காட்டி இங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன பாப்பாவை வந்து திருப்பி கொடுத்துருது அந்த டீமன். 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் இப்ப அந்த ஃபாதரை வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. அவரு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம லியா கூட மியா எடுத்த அந்த போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு கொடுக்குறாரு. அந்த போட்டோ வாங்கிட்டு அங்க இருந்து ஹாப்பியா நடந்து போறாங்க. இங்க லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு கட் பண்றாங்க. ஒரு லேடி பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் பொம்மையை வந்து கையில எடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பெயர் ஆனபிள் கம்ஸ் ஹோம். படத்தோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஆனபிள் டாலை தான் காட்டுறாங்க. ஆனபிளோட எண்டிங்லேயே வந்து ஒரு பாட்டிமா ஒரு பான் ஷாப்ல இருந்து இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து அவங்க பொண்ணுகிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பொம்மை அவங்க கையில வந்ததுல இருந்து ஏகப்பட்ட சேட்டை வேலையெல்லாம் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதனால பயந்து போய் நம்ம எட் அண்ட் லோரைன் அதாவது காஞ்சூரிங் கப்பலை வந்து கூப்பிட்டு அந்த பொம்மையை அவங்க கிட்ட கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க இந்த பொம்மையை வந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா கார்ல வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருது. என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எட்டுமே இறங்கி போய் என்ன இருக்கும் பார்க்க போறாரு. இங்க எட்டு வந்து அப்படியே காரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம லொரைன் பாத்தீங்கன்னா சைட்ல திரும்பி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சுடுகாடு. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற டயலாக் பேசிக்கிட்டு இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறாங்க. பட் அந்த பொம்மை மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குது. அப்படியே பேக் மிரர் மூலமா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களா. டக்குன்னு சைட்ல திரும்பி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேய் வந்து அந்த சுடுகாட்டுல இருந்து அப்படியே எந்திரிச்சு வந்து இவங்களே பாத்துக்கிட்டே இருக்குது. அப்படியே எட்டை பாப்பாங்க. பாத்தீங்கன்னா எட்டுக்கு பின்னாடியுமே ஏகப்பட்ட பேய் வந்து நின்றுட்டு இருக்குமா. ஒரு பேய் பாத்தீங்கன்னா நம்ம எட்டை வந்து தள்ளி போட ரோட்ல அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து அப்படியே ஏறுற மாதிரி வந்துடும். ஆனா இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. டக்குன்னு நம்ம லொரைன் வந்துட்டு ஒன்னும் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த லாரி டிரைவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன வந்து மன்னிச்சிடுங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து பிரேக் பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். லொரைன் அந்த கார்ல இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு கண்டிப்பா இதுதான் செஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எட் அண்ட் லொரைன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்களா. இங்க பாத்தீங்கன்னா அந்த ஜூடி இருக்கிறல்ல, அவ வந்து மாடியில் நின்று இவங்களே பாத்துக்கிட்டே இருக்கிறா. பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை உள்ள கொண்டு போறாங்க. அந்த பொம்மையுமே வந்து அந்த ஜூடியை பாத்துக்கிட்டே இருக்குது. அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சேர்ல உட்கார வச்சு நிறைய பிளஸிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களா. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய பொருட்கள் வந்து அப்படியே அசைய ஆரம்பிக்குது தன்னதாலே. அந்த
ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களுக்கு பின்னாடியுமே வந்து ஒரு கொடூரமான பேய் பிளஸ் ஒரு கதையுமே இருக்குது. அதே இடத்துல தான் நம்ம ஆனபிள் டாலையுமே வந்து ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அதோட பவர் வந்து அந்த பொட்டிக்குள்ளேயே அடைஞ்சிரும் அப்படின்னு அப்படியே கட் பண்ணி டைட்டில் போறானுங்க. இப்போ 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. இந்த 1 இயருக்குள்ள தான் இந்த பெரன் ஃபேமிலியோட அந்த காஞ்சரிங் 1 வந்து நடந்திருக்கும். ஜூடி பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறாளா, அவ பவுல் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மேல இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இவங்க நம்ம ரெட் அண்ட் லோரைனோட போட்டோ வந்து போட்டுட்டு இவங்க 2 பேரும் உண்மையாலே மந்திரவாதிகளா இல்லன்னா ஊரை ஏமாத்திறாங்களா அப்படிங்கலாம் போட்டுருக்குமா. அதான் பாத்தீங்கன்னா நம்ம லோரைன் வந்து எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. எடுமே அந்த பேப்பரை வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கல் பண்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க 2 பேர் அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. இங்க ஜூடி பாத்தீங்கன்னா அவர் ரூம்ல இருக்கிற ஒரு சிலுவை தூக்கி அவ ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவ பேக்ல வந்து வச்சுக்கிறா. சோ அவளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை இருக்க போல. எட் அண்ட் லோரைன் பாத்தீங்கன்னா இங்கே வெளியே கிளம்பி போறாங்களா, அடுத்த நாள் தான் வருவாங்க அப்படிங்கிற காரணத்தால நம்ம ஜூடியை வந்து பாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேபி சிட்டரை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அவங்க பேரு தான் மேரி. அதுக்கப்புறம் மேரியுமே ஜூடியை வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறாள். அப்ப பாத்தீங்கன்னா பிரேக் டைம் போல நம்ம ஜூடி வந்து அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம ஜூடியை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்களா. அவ கையோட கொண்டு வந்திருந்த அந்த சிலுவையை பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஹூடியை போட்டு உட்காந்துக்குவா. இவளுக்குமே நம்ம லோரைனாட்ட பேய்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியும். அதுவும் ஒரு பேய் தான். நாளைக்கு வந்து நம்ம ஜூடியோட பிறந்த நாள். அதனால மேரி பாத்தீங்கன்னா பிறந்த நாளுக்கு கேக் செய்யறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம மேரியோட ஃப்ரெண்ட் டனிலா வரா. அந்த கடையோட கவுண்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பான். இவன் பேரு தான் பாபு. இவனுக்கு வந்து நம்ம மேரி மேல ஒரு கண்ணு. இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜூடி வந்து லாக்கர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் வரான். இவன் பேரு தான் அன்டோனியோ. இவன் பாத்தீங்கன்னா மத்த பசங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லி வச்சிடறான், நீங்க யாருமே வந்து இந்த பொண்ணோட பிறந்த நாளுக்கு வந்து அவ கூப்பிட்டாலும் போக கூடாதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் மேரியுமே வந்து நம்ம ஜூடியை பிக்கப் பண்ணிட்டு போயிடறாங்களா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலை வந்து இருக்குது. அதை நம்ம ஜூடி வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாதர் மைக்கேல் அப்படின்லாம் போட்டிருக்கு. இந்த சிலை வந்து அவனா இருக்குமோ அப்படிங்கிற சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த பேய் இல்ல அப்படின்னு சொல்லி ஜாலியா நடந்து போறாங்களா. பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து இவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கோம். இப்போ வீட்டுல காட்டுறாங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்படியே கேக் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல வெளியே வந்து காலிங் பெல் அடிக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டனிலா தான். நம்ம ஜூடியோட பிறந்த நாளுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற சொல்லிடுறான். ஓகே நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கேக் ரெடி பண்றேன் அப்படிங்கிற சொல்லி நம்ம மேரி போனதுக்கு அப்புறம் இவ பாத்தீங்கன்னா வெல் உங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வச்சிருப்பாங்க தானே, நம்ம வேணா அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவ பாத்தீங்கன்னா இல்ல எங்க அப்பா அம்மா வந்து போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவா. என்னமா நீ ஒரு தடவை போய் பார்த்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாப்பாளா. பாத்தீங்கன்னா அவ வந்து அப்படியே நிறுத்தி உனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோலர் ஸ்கேட் கொடுப்பா. அதை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ரூம்குள்ளே சுத்திட்டு கிடப்பாளா. அதுக்கப்புறம் நான் அதை வச்சு வெளியே விளையாட போகட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம டனிலாமே வந்து ஓகே மேரி நீ வந்து அவளை கூட்டிட்டு வெளியே விளையாடப்போ நான் வந்து கேக்கை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் வெளியே போயிருவாங்க கேக் அவன்ல வச்சுட்டு. அவங்க 2 பேரும் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் அந்த ரூமை வந்து நீக்கலாம் அப்படின்னு பாப்பா. பட் அது வந்து லாக் பண்ணிருக்குமா. ஓகே கீ இங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா டிரையர் அப்படியே திறந்து பார்த்துட்டு கடைசியில் அப்படியே கீயை கண்டுபிடிச்சு லாக்கையும் நீக்கி உள்ள போயிடுறான். உள்ள வரும்போது எந்த பொருளையும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இவ பாத்தீங்கன்னா எல்லா பொருளையும் அப்படியே கையில எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆனபிள் பொம்மை கிட்டமே போய் அதை வந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த ரூம்ல இருக்கிற ஏகப்பட்ட பொருளை வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரமா போய் நின்று என்கிட்ட வந்து யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா, இந்த ரூம்ல வந்து யாராவது இருக்கிறீங்களா, ஏதாவது சிக்னல் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆனபிள் டால் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணாடியில் வந்து முட்டுது. ஓகே நீங்க வந்து சிக்னல் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவ பாத்தீங்கன்னா அந்த டாலை வந்து அப்படியே அந்த சேம்பர்ல இருந்து வெளியே எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாளா. அப்ப பாத்தீங்கன்னா ஃபயர் அலாம் சவுண்ட் வந்து கேக்குதா. ஆத்தி கேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறான். அந்த பொம்மையை வந்து உள்ளே வச்சுட்டு பட் லாக் பண்ணாம போயிருப்பா. மறுக்க ஒரு தடவை அந்த பொம்மை பாத்தீங்கன்னா அந்த கதவு மேல அப்படியே சாய அது பாத்தீங்கன்னா நீக்கிரும். அந்த கேக் வந்து நல்லா அவன்ல தீஞ்சு போய் அதுல இருந்து வந்த புகை மூலமா இந்த மாதிரி ஃபயர் அலாம் வந்து ஆன் ஆயிருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா நம்ம மேரியுமே வந்துட்டு நல்லா நீ பாத்துக்கிட்டப்பா கேக்க அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்க, ஃப்ரீயா விடுமா அப்படிங்கிற சொல்றாவ. வெளியே வந்து நம்ம டனிலா பாத்தீங்கன்னா அப்படியே ஜூடி கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க. இங்க நம்ம மேரியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா பீட்சா வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காளா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே அந்த ஓட்ட வழியை எட்டி பார்க்க வெளியே பாத்தீங்கன்னா யாருமே இல்ல. ஆனா திருப்பி யாரோ காலிங் பெல் வந்து அடிக்கிறாங்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு பயம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கதை வந்து நிக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆனபிள் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. யாரு பாப்பா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆனபிள் இருக்கிறாளா. ஆனபிள் வந்து நான் பார்க்கணும், ஆனபிள் உங்க பின்னாடி தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ பாத்தீங்கன்னா திரும்பி பாப்பா நான் யாருமே இருக்க மாட்டா. அதே நேரத்துல இங்க பாப்பா இங்கே அந்த பொண்ணை காணோம். அதுக்கப்புறம் மேரியுமே வெளியே வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம டனிலா பாத்தீங்கன்னா நம்ம ஜூடி கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே சைட்ல திரும்பி பாக்குறா. பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டனிலாவோட அப்பாவோட கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். இவ்வளவு அப்படியே பாத்துக்கிட்டே போவா. வெல் எதுக்கு வந்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கோஸ்ட் கிட்ட கடைசியா ஒரு தடவை பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்திருப்பா. வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்பா அது நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ள வரா. இங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள வராங்களா. அப்ப நம்ம மேரி பாத்தீங்கன்னா டனிலா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. கரெக்டா நம்ம டனிலா பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள வரா. அந்த ரூமுக்குள்ள வந்து அப்படியே நின்னுகிட்டு இல்ல ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க நம்ம ஜூடியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறாளா. சைட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஒரு ரூம் கிட்ட போறா. அந்த ரூமோட கதவை அப்படியே லைட்டா நீக்குவா. பாத்தீங்கன்னா ஆனபிள் வந்து ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் திருப்பி அந்த கதை வந்து சாத்திக்கும். திருப்பி ஜூடி பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து கையை வச்சு நீக்குவா. இப்போ உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் டாலை வந்து காணோம். பக்கத்துலயே ஒரு பேப்பர் இருக்குமா. அதுல பாத்தீங்கன்னா மிஸ் மீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். அதை எடுத்துட்டு அப்படியே திரும்புவா. பாத்தீங்கன்னா ஒரு பிரைடு வந்து அப்படியே ஒரு
கத்தி எடுத்துக்கிட்டு அவளை குத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வர இவ பாத்தீங்கன்னா ஓரமா போய் வந்து ஒரு சிலுவை எடுத்து இந்த மாதிரி வச்சு அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவா. ஜூடி இந்த மாதிரி கத்தினோடனே நம்ம மேரியும் டனிலும் பாத்தீங்கன்னா அவளுக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற சொல்லி அந்த ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம மேரி பாத்தீங்கன்னா ஜூடியை காப்பாத்திடுறாங்க. அந்த பேயுமே அங்கிருந்து போயிருது. இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா அப்படிங்கிற நம்ம மேரி கேட்க, எனக்கு வந்து எங்க அம்மா மாதிரி பேய்கள் எல்லாத்தையுமே பாக்குற பவர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லா பேய்களும் வந்து கெட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா மேரி. இங்க டனிலா பாத்தீங்கன்னா எட் அண்ட் லோரன் வந்து நிறைய கேஸ் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்களா. சோ அந்த புக் எல்லாத்தையுமே வந்து அப்படியே எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு ப்ராஜெக்டர் பாத்தீங்கன்னா ஆன் பண்றாளா. அதுல பாத்தீங்கன்னா நம்ம எட் வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுற நிறைய வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம மேரி வந்து இதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படிங்கிற சொல்லி ஆஃப் பண்ணி விட்டுறா. ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் கேம் வந்து விளையாடுறாங்க. இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு கார்டை வந்து எடுப்பாங்க. அந்த கார்டுல வந்து சப்போஸ் ஒரு சாவியோட பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டப்பாக்குள்ள வந்து கையை விட்டு அந்த சாவியை ஃபீல் பண்ணி அதை வந்து எடுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். மேரி வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேரி பாத்தீங்கன்னா எந்திரிச்சு போயிடுறாளா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாப் தான், நம்ம மேரியோட பாய் ஃப்ரெண்ட். அவன் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து நான் வந்து உன்னை மீட் பண்றதுக்காக வந்தேன் அப்படிங்கலாம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா பீட்சா டெலிவரி பண்றதுக்கு டெலிவரி பாயுமே வரானா. அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாபுமே வந்து கொஞ்ச நேரம் கடலையை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே நைட்டு 12 மணி ஆகுது. பாத்தீங்கன்னா நம்ம ஜூடிக்கு வந்து இந்த மாதிரி கேக்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஜூடியை வந்து தூங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்களா. அப்போ பாத்தீங்கன்னா யாரோ பாட்டு பாடுற மாதிரி இருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா என் தலைவன் பாப் தான். பொண்ணு கரெக்ட் ஆனதுக்கு அப்புறமே நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவேன்டா அப்படிங்கிற சொல்லி கிட்டார் எடுத்து அப்படியே பாடிக்கிட்டு இருக்க. இவங்க பாத்தீங்கன்னா அவனை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி கீழே வராங்களா. கீழே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு புகை மூட்டமா ஆகுது. அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல் ஹவுண்ட் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே அவன் அங்க இருந்து அப்படியே தெரிச்சு ஓடிடுறான். இவங்களும் வந்துட்டு எங்க அவன் காணோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அவன் கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பான். நானும் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம டனிலா பாத்தீங்கன்னா அப்படியே போவாளா. அப்ப பாக்கெட்டுக்குள்ள கை விடுறா. பாத்தீங்கன்னா அந்த கீ வந்து இன்னும் அவகிட்ட தான் இருக்குது. ஆத்தி இதை வந்து நம்ம எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவ பாத்தீங்கன்னா பின்னாடி கதை வழியா உள்ள போறான். ஏன்னா நேரா போனா அவங்க வந்து என்ன ஏது அப்படின்லாம் கேட்பாங்களா. அதனால அந்த கீயை வைக்க போன இடத்துல அந்த சூனிய வச்ச பொருட்களோட ரூம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட கதை வந்து தானா ஓப்பன் ஆகுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ அப்படியே உள்ள போவா. உள்ள போய் அந்த ஆனபிள் பொம்மை இருக்கிற அந்த கேஜை வந்து பாப்பா. அது பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா காலியா கிடக்கும். திருப்பி அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் அப்படியே தொட்டுக்கிட்டே வர. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குமா. அந்த டப்பாக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் ஆட்டா சம்திங் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட போட்டோ வச்சுட்டு அதை வந்து கையில கட்டிக்கிறா. சோ இது மூலமா ஆவியை வந்து நம்மளால கூப்பிட முடியும். மேக்ஸிமம் அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அப்படியே தொட்டு பார்த்துட்டு நேரா போய் ஒரு கீபோர்டு கிட்ட நிக்கிறாளா. பாத்தீங்கன்னா அந்த கீபோர்டு வந்து அப்படியே லைட்டா வாசிக்க ஆரம்பிக்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து அந்த கீபோர்டை வாசிக்க ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குமா. அந்த மிரர் மூலமா அப்பா நீங்க தானே அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாப்பா. அங்கிருந்து வெளியே போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா. பார்த்தீங்கன்னா கதை வந்து சாத்தி இருக்கும். அதே இங்கே காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாபு இருக்கிறான்ல, அவன் வந்து ஒரு கோழி பண்ணையில் அப்படியே அடைஞ்சு கிடப்பான். இங்கே மேரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு ப்ளஸ் டம்ளர் வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாள். அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா அப்படியே தானா வந்து அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னடா அது கருமா அப்படிங்கிற சொல்லிட்டு அதை அப்படியே கூட்டிக்கிட்டு இருப்பாளா. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜோடியோட ரூம்ல இருந்தா வருமா. ஒருவேளை என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற சொல்லிட்டு இவ்வளவு போய் பாப்பா. பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து நல்லா தான் தூங்கிட்டு தான் இருப்பா. தூங்கிட்டு தானே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவளுக்கு பக்கத்திலே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கும். அவளும் போர்வை விலைக்கு பாப்பா. அது பாத்தீங்கன்னா ஆனபிள் டால். இவளுக்கு வந்து ஆனபிளை பத்தி எதுவுமே தெரியாதா. அதனால வந்து ஓகே ஏதோ ஒரு பொம்மையை வச்சிருக்கா அப்படிங்கிற சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா. இங்க அந்த டனில பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ல தான் இருக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு டிவி வந்து ஆன் ஆகுமா. என்னது இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த டிவியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த டிவியில இருக்கிற டனிலா பாத்தீங்கன்னா அப்படியே திரும்பி பாப்பா. ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு இவளுமே வந்து அப்படியே திரும்பி பாப்பா சவுண்ட் கேட்டு. அடுத்து அங்க இருக்கிற பேய்கள் எப்படி இந்த டனிலா வந்து பயமுறுத்த போகுது அப்படிங்கறத அந்த டிவியில வந்து ஒரு டைம் டிவி ஆட்ட போட்டு காட்டுறாங்க. இங்க மேரி பாத்தீங்கன்னா அப்படியே ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. திரும்பி ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னடா அது அப்படிங்கிற சொல்லி அந்த சவுண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணி வர. அவ பாத்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள வருவாள். திடீர்னு அந்த இடத்துல வந்து பவர் கட் ஆயிரும். அப்படியே டார்ச் எடுத்து அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அவ போற வழி எல்லாத்துலயுமே வந்து ஒரு காயின் ஆட்ட கிடக்கும். ரெண்டாவது ஒரு காயினை வந்து எடுத்து அப்படியே பாப்பா. பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேய் ஆட்ட அப்படியே வந்து நிக்க. அவ அங்கிருந்து ஓட பாப்பால. அப்ப அந்த பேய் பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவ அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுவா. கீழே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம நம்ம ஜோடி பாத்தீங்கன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவளோட காலை பிடிச்சி இழுப்பாங்க. அவ அப்படியே எந்திரிச்சு அங்கிருந்து பாப்பா யாராவது இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. திடீர்னு அவளோட பெட்டுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குமா. அவ அப்படியே தூக்கி பாப்பா. உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் டால் வந்து இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்க. இவ பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் உருட்டி விட்டுருவாளா. இப்ப அந்த ஆனபிள் டால் பாத்தீங்கன்னா ஆனபிளா மாறி அதுக்கப்புறம் ஜேர்னா மாறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டீமனா மாறிடும். அதுக்கப்புறம் மேரி உள்ள வந்து ஜூடியை காப்பாத்தி கீழே கூட்டிட்டு வந்துருவாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா லொரேனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. பட் அங்க இருக்கிற எல்லா கோஸ்டும் அந்த வீட்டை வந்து கம்ப்ளீட்டா சரௌண்ட் பண்ணிரு. சோ கால் பண்ணா கூட ஆனபிள் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எல்லாம் கேட்கும். அந்த பேஸ்மெண்ட்ல அந்த டனிலா பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்க மேரியுமே இவளும் வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து இங்க இருந்து
இருந்து போற அப்படிங்கிற நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, எங்க அப்பாவோட ஆவி கூட வந்து பேசணும் அப்படிங்கிறங்காட்டி இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நான் தொட்டுட்டு அந்த டாலையும் வந்து அந்த கேஸை விட்டு வெளியே வர வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூடி சொல்றா. திடீர்னு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்க எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேரிக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்துருமா. நம்ம ஜூடி வந்து நான் போய் மருந்துட்டு வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு வெளியே வந்துருவா. ஏன்னா கார்ல தான் அந்த இன்ஹேலர் இருக்கும். ஜூடி தனியா போகாத அப்படின்னு சொல்லி நம்ம தனியில பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே போக அங்க அந்த பிரைடு பேய் பாத்தீங்கன்னா வாந்தி எடுத்துரும் வாயிலேயே. இங்க ஜூடி பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள வந்து அந்த இன்ஹேலரை தேடிட்டு இருப்பாள். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கண்ணாடி உடையும் மேல கூரையை பீச்சுக்கிட்டு அந்த ஹெல் ஹவுண்ட் பாத்தீங்கன்னா இவளை வந்து துரத்தா இவ பாத்தீங்கன்னா வெளியே ஓடி வந்துருவாளா. கரெக்டா பாபு என்ட்ரி கொடுத்து அந்த கிட்டாரை வச்சு அப்படியே போட்டு தள்ளிடுவான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த புகை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திருப்பி அந்த ஹவுண்ட் வந்து அப்படியே ஃபார்ம் ஆக இவன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தெரிச்சிருவான். ஜூடியுமே அந்த இன்ஹேலரை கொண்டு வந்து மேரி கிட்ட கொடுத்துருவாளா. அதுக்கப்புறம் டனிலா எங்க அப்படிங்க மாதிரி கேட்க மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்கு. உடனே நம்ம மேரி வந்து போலாம் அப்படின்னு பாப்பாளா. அப்ப நம்ம ஜூடி பாத்தீங்கன்னா அவளை தடுத்துட்டு அவ உடம்புல பேய் இருக்குது, இப்ப நம்ம போறது வந்து சுத்த யூஸ்லெஸ் அப்படிங்க மாதிரி சொல்ல, இப்ப என்னதான் பண்றது அப்படிங்க மாதிரி மேரி கேட்கறா. நம்ம வந்து அந்த பொம்மையை எடுத்து திருப்பி அந்த கூண்டுக்குள்ள வச்சாகணும் அப்படிங்க மாதிரி சொல்றா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜூடியை வந்து ஸ்கூல்ல ஒரு ஃபாதர் பேய் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்ல, அந்த பேய் பாத்தீங்கன்னா அப்படியே வருது, அது வந்து ஒரு இடத்துக்கு போகுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜூடியுமே போறாங்க. கடைசியா அந்த பேய் ஒரு ரூம்ல கூட்டிட்டு வருது. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர் வந்து ஓபன் ஆகுதா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆனபிள் டால் வந்து இருக்குது. சடனா அந்த கபோர்டோட டோர் வந்து சாத்திரமா இவங்க என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேரிக்கு வந்து ஒரு கார்டு கிடைக்கும். அந்த கார்டுல பாத்தீங்கன்னா ஒரு கீயோட சிம்பிள் வந்து இருக்கும். பார்த்தா அந்த கேம் பாக்ஸும் அங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீயை வந்து எடுத்து அந்த கபோர்டை வந்து நீக்குவாங்களா. உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவே ஒரு விளக்கு வந்து வச்சிருப்பாங்க. அந்த விளக்கை எடுத்து அப்படியே நம்ம மேரி வந்து உள்ள போயிட்டே இருப்பா. பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெட் பாடி வந்து அந்த இடத்துல இருக்கும். கடைசியா ஒரு பொணத்தோட கையில வந்து அந்த ஆனபிள் டால் வந்து இருக்குமா. அது அப்படியே எடுக்க பாப்பா பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கா. அவளால எடுக்கவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பொணம் வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்க நம்ம மேரி பாத்தீங்கன்னா அந்த டாலை எடுத்து அப்படியே வெளியே தூக்கி போட்டுருவா. ஜூடி வந்து அதை எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த வெட்டிங் கோஸ்ட் இருக்குல்ல அந்த பிரைடு, சோ அதால வந்து நம்ம டனிலா பாத்தீங்கன்னா பொசஸ் பண்ணப்பட்டிருப்பாள். அவ பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூடியை வந்து கொலை பண்ண பாப்பா. டக்குன்னு நம்ம மேரி பாத்தீங்கன்னா வந்து டனிலாவை தடுத்துருவாங்க. பட் டனிலா பாத்தீங்கன்னா நம்ம மேரியை போட்டு அடிக்க இங்க ஜூடி அங்க இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுருவாளா. பாத்தீங்கன்னா நம்ம ஹெட் இருக்கிறார்ல அவர் வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுக்காக மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாரா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம டனிலா வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருவா. அவர் இருக்கிற பேய் அப்படியே வெளியே வந்துடும். இந்த கேப்ல ஜூடி பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து அந்த கேஸ்குள்ள அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீமன் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவளோட உசுரை வந்து அப்படியே எடுக்க பாக்குதா. அப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு சிலுவை இருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி நெத்தியில வச்சு அதை பொசுக்கி விட்டுறா. அப்ப நம்ம மேரி பாத்தீங்கன்னா வந்து அந்த டாலை எடுத்து அந்த கேஸ்குள்ள வச்சிருவா. பட் அவளால வந்து லாக் பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டனிலா வந்து அவளும் சேர்த்து புஷ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ போட்டு கீயை வச்சு சாத்தி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாபுமே அங்க வந்துட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறானா. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியே போறாங்க. அப்ப நம்மளோட ஜூடி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டாலை திரும்பி பார்க்க அந்த டாலுமே அவளை வந்து பார்க்கும். அது மட்டும் இல்லாம அந்த பாச்சிவா கோஸ்டோட அந்த ஒரு கொசுவத்தி சுருளியும் காட்டுவாங்க. இப்ப காலையில ஆகுது, அவங்க 3 பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பாப் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேருக்காக காவல் காத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எட் அண்ட் லோரன் வந்து வந்துடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். பட் வந்து எதுவும் ஆகல அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தனிலா பாபா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த அந்தோனி இருக்கிறான்ல அவனுமே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரான். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்தோனி அப்படிங்கிற வந்து அந்த தனிலாவோட தம்பி. ஸோ அந்த தனிலா பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூடியை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நல்ல விதமா எடுத்து சொல்ல நம்ம அந்தோனி பாத்தீங்கன்னா அப்படி மனம் திருந்தி எல்லாருமே வந்து வர வச்சிடறோம் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு. இங்க லோரன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிரேஸ்லெட் வந்து அப்படியே எடுத்து பாக்குறாங்க. அது மூலமே அவங்க வந்து ஃபீல் பண்ணிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்மளோட டனிலாமே வராளா. அந்த பிரேஸ்லெட்ல இருந்த தனிலாவோட அப்பாவோட போட்டோவை பாத்தீங்கன்னா லோரன் வந்து திருப்பி நம்ம தனிலா கிட்டே கொடுத்துட்டு உங்க அப்பா இறந்ததுக்கு வந்து நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உன்னையே நீ வந்து ரெக்ரெட் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பா வந்து சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லோரன் பாத்தீங்கன்னா அவகிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் ஜூடியோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படியே ஆரம்பிக்க பாத்தீங்கன்னா அதோட இந்த படத்தையும்